தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவடையும். வரும் 11ஆம் தேதி இலங்கை தமிழகம் கடற்கரை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை மையம் தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை மையம் தகவல். வரும் 11ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் வரும் 12ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தகவல். ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடுகள் விசிகவின் நலன்களுக்கு எதிராக இருப்பதை கட்சி முன்னணி தோழர்கள் உணர்ந்துள்ளனர். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என திருமாவளவன் உறுதி. விசிகவில் தலித் அல்லாத பதவியில் இருக்கும் நபர்கள் மீதான குற்றச்சாட்டு குறித்து உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். விசிகவின் 10 துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவர்தான் ஆதவ் அர்ஜுனா எனவும் திருமா கருத்து. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிகவிற்கு புதிதாக ஒரு கூட்டணி தேவையில்லை என திருமாவளவன் விளக்கம். கூட்டணியை சீர்குலைக்க விசிகவை சிலர் கருவியாக பயன்படுத்த முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்காதது தான் சுயமாக எடுத்த முடிவு. கூட்டணி கட்சியில் எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கவில்லை, அதற்கான அவசியமும் இல்லை என திருமா விளக்கம். ஆண்டு முழுவதும் பல IAS, IPS அதிகாரிகள் படிப்பிற்காக வெளிநாடு செல்கின்றனர். அதில் அண்ணாமலையும் ஒன்று. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் வெளிநாடு பயணம் குறித்து செந்தில் பாலாஜி விமர்சனம். ஜாமீன் பெற்ற அமைச்சர் என தன்னை விமர்சிக்கிறார்கள். ஆனால் பாஜகவில் ஜாமீன் பெற்று பலர் அமைச்சர்களாக பதவியில் உள்ளனர். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில். பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து கடலூரில் மத்திய குழுவினர் ஆய்வு. பாலங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு, பயிர்கள் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தனர். தமிழக அரசின் மெத்தனத்தால் ஏற்பட்ட பாதிப்புதான் வெள்ளப்பெருக்கு. சாத்தனூர் அணை திறப்பு குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. இந்தி மட்டுமல்ல, எந்த மொழியையும் யார் மீதும் யாரும் திணிக்க முடியாது. மத்திய செம்மொழி தமிழாய்வு மையத்தின் துணைத் தலைவர் சுதா சேஷையன் பேட்டி. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 2027ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பயன்பாட்டிற்கு வரும். RTIயில் தகவல். திருப்பூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரம். பல்லடம் பகுதிகளில் உள்ள வடமாநில தொழிலாளர்களின் கைரேகைகளை சேகரிக்கும் பணியில் போலீசார். மதுபான கடைகளில் நுகர்வோர் விரும்பி கேட்கும் மதுபானங்களுக்கான ரசீதுகள் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். தவறுகளை கண்காணிக்க தவறும் அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை. பெஞ்சல் புயலால் கடுமையாக சேதமடைந்த திண்டிவனம் கருணாவூர் சாலை. வாகன ஓட்டிகள் தொடர்ந்து விபத்துகளில் சிக்கும் அபாயம்.
சென்னையில் காதலியை பின்னால் அமர வைத்து பைக் சாகசத்தில் இளைஞர் ஈடுபட்ட சம்பவம். அண்ணா நகரைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை. கடலூரில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட மாடு 7 நாட்களாக கடலில் தத்தளிக்கும் சோகம். பெரிய படகு இல்லாததால் மீட்க முடியாமல் தவிக்கும் மீனவர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். நகைக்காக பெண் கொல்லப்பட்டது விசாரணையில் அம்பலம். கிருஷ்ணகிரி அருகே மரத்தை அகற்றாமல் அமைக்கப்பட்ட சாலையால் விபத்து ஏற்படும் அபாயம். அலட்சியம் காட்டிய ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம்? செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கார் மீது லாரி மோதி விபத்து. 4 பேர் காயமடைந்த நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. ஆனைமலை வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். 6 குழுக்களாக 186 பேர் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக வனத்துறை தகவல். கோவை மேட்டுப்பாளையம் அருகே தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை. மின்வேலி கதவை உடைத்து செல்லும் சிசிடிவி வெளியானது. வார விடுமுறையை ஒட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள். படகு இல்லம், பைக்கார நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களிலும் அலைமோதும் மக்கள் கூட்டம். சிவகங்கை தேவக்கோட்டை அருகே முப்பெரும் விழாவை ஒட்டி நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயம். உற்சாகமாக கண்டுகளித்த ஆயிரக்கணக்கான மக்கள். சேலத்தில் ஓடும் ரயிலில் கற்பூரம் ஏற்றி வழிபட்ட ஆந்திர ஐயப்ப பக்தர்கள். வீடியோ வைரலான நிலையில் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு. அதே பகுதியில் மாற்றுப் பள்ளியை அமைக்க வலியுறுத்தி மக்கள் போராட்டம். ஷம்பு எல்லையில் டெல்லி சலோ பேரணியில் ஈடுபட்ட விவசாயிகள். கண்ணீர் புகை குண்டுகள் வீசி விவசாயிகளின் பேரணி தடுத்து நிறுத்தம். சிரியா தலைநகர் டமாஸ்கஸ்குள் நுழைந்த கிளர்ச்சியாளர்கள். அதிபர் பஷார் அல் ஆசாத் நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் அவர் பயணித்த விமானம் மாயமானதாக தகவல். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-1 என்ற கணக்கில் சமநிலை. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் முதலிடத்திலிருந்து 3வது இடத்திற்கு சரிந்தது இந்தியா. அடிலைடில் நடந்த பிங்க் பால் டெஸ்ட் தோல்வியால் பின்னடைவு.